அப்படியே திரும்ப நேரா நட இரு இப்போ பொறுமையா முன்னாடி அப்படியே லெஃப்ட்ல பொறுமையா லெஃப்ட் அப்படியே நேரா பொறுமையா ஸ்லோவா பொறுமையா போ லெஃப்ட்ல வா லெஃப்ட் அடி கேம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ள உடச்சிட்டேன்ற அளவுக்கு சொப்னா ஃபீல் பண்றாங்க. பட் நந்தினி என்னம்மா அது ஒரு சின்ன ஒரு இது கூட அவளை பிசுறு கூட பண்ணல. பட் ஒரே அடியில நங்குன்னு சொல்லி தேங்காய் பழகிற மாதிரி பறந்துட்டீங்க. வாழ்த்துக்கள் நந்தினி. And you are the winner. Thank you கார்த்திக். Love you. சொப்னாக்காரரோ கேம் ஆரம்பிச்சல. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது கூட அங்க ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகே அதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எனக்கு வந்து என்னன்னா கார்த்திக்கோட வாய்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். கார்த்திக் எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான் இருப்பாரு. ஆனா இங்க வெட்டு 1 துண்டு 3 ஆயிடுச்சாங்க. ஓகேவா? ஓகே சோ நந்தினி ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் பீ சீட்டட். சொப்னாக்காரரோ நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக். ஓகே சோ அடுத்தபடியா போட்டியில களமிறங்க போற அந்த அழகான 2 பெண்கள் இட்ஸ் கோயிங் டு பீ ஹரிதா கோபி அண்ட் நானோ. ஹரிதா நானோ பயங்கர டஃப் ஃபைட்டா இருக்க போது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் வாவ் ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி மோதவே இல்ல நீங்க? இல்ல வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கெட் ரெடி ஃபார் ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ. ரெடியா? ஓகே ஸ்டார்ட். ப்ரோ அப்படியே யூ டர்ன் பண்ணுங்க அனு. அப்படியே கொஞ்சமா ஃபார்வர்ட் இல்ல இன்னும் லெஃப்ட் நட அப்படியே ஸ்ட்ரைட் நட திரும்ப கூட நட அப்படியே ஸ்ட்ரைட் வாங்க அப்படியே லெஃப்ட் அப்படியே ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரைட்டா லெஃப்ட்ல கை யூஸ் பண்ண கூடாது. லைட்டா இடி கை யூஸ் பண்ண கூடாது. இடி வெரி குட் பாத்து ஃபேஸ் டு ஃபேஸ் பத்ரம் முன்னாடி போ இடி இல்லடா இடி அப்படிதான் அதான் வெரி குட் ஓகே அழகா தண்ணி வரணுமா வெரி குட் மானி ஸ்லோ கரெக்ட் ரெண்டு பேர் பக்கா வெரி குட் சேம் அங்கேயே இருங்க சூப்பர் மா இன்னும் இல்ல அப்போ இடி கம் ஆன் ரிதமா சூப்பர் பேபி ஸ்லோ வெரி குட் இடி வெரி குட் வெயிட் பண்ணு அனு சூப்பரா வெயிட் பண்ணு கேக்குதா இல்லையா வெயிட் பண்ணு அனு ரைட் திரும்ப அப்படியே ஃப்ரண்ட்ல இல்லம்மா லெஃப்ட் ஸ்ட்ரைட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பாருங்க இடி ஓ இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.